இது வீரபத்ராசனம் சொல்லுவோம். வீரபத்ராசனம்னா ஒரு போர் வீரனுக்கு வந்து ஒரு போருக்கு போகும்போது எவ்வளோ வலிமையான சக்தி கிடைக்குமோ அதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி இந்த ஆசனத்தை வந்து வீரபத்ராசன் பேர் வச்சுருக்காங்க. வலது பக்கம் லேசாக நீயை பெண்ட் பண்ணிவிட்டு பார்வை வந்து ரைட் சைடு இருக்கணும். பார்வை ரொம்ப அருமையான போஸ். எதுக்குன்னா 2 தொடைகள் இருக்கு இல்லையா, அது நல்லா விரிவடையும் பொழுது தான் இந்த பெல்விக் கிரிட் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பெல்விக் கிரிட் மசில்ஸ் நல்ல ஃப்ளெக்சிபிளாக ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்துல மசில்ஸ் பெயின் இருக்காது, நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும், ஃப்ளோ சரியாக இருக்கும், எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆசனங்க இது. நீ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நல்ல நீஸ் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கும்போது தான் நீ ஸ்ட்ரென்த் ஆகுது. நீ ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா நமக்கு வந்து நீ பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். சப்போஸ் நீ பெயின் இருக்கவங்க வந்து இதை லேசாக தவிர்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு. இதில் இன்னொரு வகை வந்து எந்த கை நேராக இருந்துச்சோ அந்த கை நல்லா பின்பக்கமாக பெண்ட் பண்ணிக்கிறது, நல்லா விரிவடைகிறது. ஸோ 2 பெனிஃபிட்ஸும் இருக்குது. நல்லா விரிவடையும் போது லங்ஸும் இருக்குது, நல்ல ஸ்ட்ரென்த் ஆகுது. அதே நேரத்தில் கிராயின் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகுது. இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ஒரு பக்கம் கம்ப்ரெஷன், இன்னொரு பக்கம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ வீரபத்ராசனம். இது மாற்றாசனம் வந்து ஆப்போசிட் சைடு, செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி. அதே மாதிரி ரைஸ் அப். இந்த கை வந்து பின்பக்கம் வந்து இருக்குல்ல, முட்டி இருக்குல்ல, அங்கே டச் பண்ணிருந்தா போதும். நல்ல ரைஸ் அப் பண்ணிட்டு மெதுவாக போகணும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் கையை மேலே தூக்குறீங்களோ அப்போல்லாம் மூச்சு உள்ளே இழுக்கணும். எப்போல்லாம் கையை கீழே விடுறீங்களோ அப்போல்லாம் மூச்சு வெளியே விட்டோம். சிம்பிள் டிக்டம். அது கழுத்தாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். இது ஞாபகம் வச்சுங்க. மூச்சு இழுக்கிறப்பெல்லாம் மேல் நோக்கி செல்லணும், மூச்சு விடும்போது கீழ் நோக்கி செல்லும். இது எல்லா இடத்துலையும் எக்ஸ்பெக்ட் ஆகும். கழுத்தாக இருக்கட்டும், தோள்பட்டையாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.